குரு வாழ்க, குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு என்ன பலாபலன்கள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதை கொஞ்சம் சுருக்கமாகவே பார்ப்போம். முதலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு பாருங்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எப்படி ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, சரிங்களா? ஏதாவது உடம்பு பிரச்சனை ஆரம்பத்தில் பார்த்துடுங்க, மொத்தம் விடாதீங்க. பெரிய அளவில் மொத்தம் விட்டாங்களா அது ஆப்ரேஷன் பண்ணுற அளவு போகும். அதனால் ஆரம்பத்திலே பார்த்துடுங்க. அதே போல் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே போல் ஆன்மீக பக்தி அதிகமாகும். போகக்கூடாத கோயில் ரொம்ப நாளாக வேண்டுதல் வச்சுட்டு போக முடியாமல் இருக்குன்னா தள்ளிக்கிட்டே போதான். கோயில் போக முடியல, தள்ளிக்கிட்டே போகிறதெல்லாம் இந்த ஆண்டு நிறைவேறும். எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்மீக பயணம் சென்று வருவீங்க. திடீர் பயணம் ஏற்படும். திடீர் பயணம் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும், வெற்றிகரமாக அமையும். அதனால் வெளிதூர பயணம் எல்லாம் உங்களுக்கு இந்த அந்த ராசி நேயர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அக்கறை கொஞ்சம் கவனம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நேரம் இருக்காது குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு. வேலை என்ன வேலை சுமை அதிகமாக இருக்கும். தொழில் என்று பிஸ்னஸ் என்றும் இப்படி ஓடிட்டே இருப்பீங்க. அதனால் தொழிலை கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் தொழில் கவனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் கவனிப்பு குறைவாக இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. இந்த ஆண்டு ரொம்ப பிஸி ஆகிடுங்க, தொழிலில் சரி வேலையிலும் சரி. ஓகே, சரிங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவன் மனைக்குள்ளே சின்ன ஒரு பாகுபாடு வரும், ஈகோ பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் அதை விட்டு கொடுத்து போனீங்களாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கோபம் அதிகம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் செய்யணும்னு நினைப்பீங்க. அதனால் அதிலேருந்து கொஞ்சம் நீங்கள் பின் வாங்கிட்டீங்களாக்கா, கோபத்தை குறைச்சிட்டிங்களாக்கா, இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப மேன்மை தரும், சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். மெயினாக இந்த ஆண்டு கடன் தொழிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, இந்த ஆண்டுகளெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க. சொத்து அடகு வச்சிருந்தாலும் மீட்டுடுவீங்க, நகை அடகு வச்சுருந்தாலும் மீட்டுடுவீங்க. இந்த ஆண்டு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது. அதேபோல் அரசு வேலையில் இருப்பவர்கள் ஒரு பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. அதனால் முயற்சி என்றும் வீணாகாது. உங்களுடைய முயற்சி எங்கே கொண்டு உங்களை உயர்த்தி ஹை லெவலில் உட்கார வைக்க போகிறது. அதனால் சிம்மராசி அன்பர்கள் கூடுமானவர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளோடும் மனைவியோடும் பாசமாக இருக்கிறீங்களோ, பெற்றோர்களை எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ, பெரியவங்களை வீட்டில் பெரியவங்களை கவனிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கவனிக்க நீங்கள் எங்கேயோ போக போகிறீங்க. வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றம், ஒரு பெரிய ஒரு மாற்றம், பெரியவங்களை ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்போது எங்கேயோ போய்ட்டு நிற்பீங்க நீங்கள். அதனால் அதை கடைப்பிடிங்க. திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்க சிம்மராசி என்பது இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஆனாலும் சரி பெண்ணாலும் திருமணம் நடக்கும். தொழிலதிபர் யோகமும் இருக்கிறது. புதுசாக யாராவது தொழில் தொடங்கினா கண்டிப்பாக தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் செஞ்சுருக்கீங்க, எந்த தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு தனி திறமையை காட்ட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த ஆண்டு நீங்கள் ஒரு வெற்றியாளராகவும் வருவீங்க. தொழிலில் சரி ஒரு வெற்றியாளராக வருவீங்க. ரொம்ப நாளாக ஒரு புத்திர பாக்கி இல்லாமல் காத்திருக்க சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் அப்பா அம்மா ஆக போகிறீங்க, வீட்டில் பெரிய தாத்தா பாட்டி ஆக போகிறாங்க. அதனால் இந்த புத்திர பாக்கியம் இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமாக கிடைக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நான் சொன்னதெல்லாம் சுருக்கமாக முக்கியமான பலன்கள் இந்த நாள் நடந்து தீரும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். வாழ்க்கையில் எவ்வளவோ அவமானங்களை பட்ட நீங்கள் இனிமேல் அவமானமோ அசிங்கமோ படத்துக்கு ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையில் இந்த முன்னேற்றம் தான் வரப்போகிறது. அதனால் வாழுங்க வளமுடன். நன்றி, வணக்கம்.